கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தத்திற்கு பங்குள்ள பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உண்மையாய் வாழ்ந்து நாம் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பிதாவின் சித்தத்தை செய்யும் போது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும் போது நித்திய ஜீவனை, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலக பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்துக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டோமோ, நாம் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனால் பிறந்த பிள்ளைகளாய் இந்த உலக அசுத்தங்களுக்கு, உலக சிற்றின்மங்களுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு விலகி நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உலக பாவங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமான காரியங்களிலே விழுந்து, மறுபடியும் பாவத்திலே விழுந்து, தேவனுக்கு விரோதமான அசுத்தமான காரியங்களை செய்து, கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? பாவத்துக்கு விலகி வாழ்கிறோமா? இந்த உலக பாவங்களை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுகிறோமா? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஒழுங்காக ஓடுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே அநேக பாவங்கள், துன்மார்க்க ஜீவியங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்தோடு எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்துல பேசும். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்கிறோமோ, அசுத்தமான காரியங்களை செய்கிறோமோ, இச்சையான காரியங்களிலே விழுகிறோமோ, நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும்போது நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். நாம் மனுஷரை அசட்டை பண்ணவில்லை, நம்மை சிருஷ்டித்த உண்டாக்கிய தேவனை அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ண அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் பாவம் செய்து தேவனையே அசட்டை பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நாம் வாழ வேண்டும். தேவன் நம்மை அழைத்த அழைப்பை மறந்து போய்விடக்கூடாது. அவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். ஆனால் நாமோ அசுத்தமான காரியங்களிலே விழுந்து தேவனையே அசட்டை பண்ணுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நம் தேவனிடத்தில் இரக்கம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும்.
பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது அவருடைய கிருபையினால் நிரப்புவார், அவருடைய அன்பினால் நிரப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு, பரம அழைப்பு. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உலக சிற்றின்பங்களுக்கு, உலக பாவங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்வோம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுப்பார். நாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்த வழியிலே நடத்துவார். அவருடைய வார்த்தைகள் நம்மை பரிசுத்த வழியிலே நடத்தும். அவருடைய சத்திய வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள் நம்மை பரிசுத்த வழியிலே நடத்தும். ஹல்லேலூயா. அதை அறிந்தவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிப்போம். தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு, தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, அவரை அசட்டை பண்ணாதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். கர்த்தரை நாம் ஆராதிக்க, துதிக்க அவருடைய பிள்ளைகளாய் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருடைய சித்தத்தை செய்வோம். நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் மீதம் எடுக்க கிருபை தாங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு, மருத்துவ செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரபா தூராபா ரீகாபா ரபா ரியாக்கோபோர சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீகோபோர சந்த ரதன ஹதரபா ரியாக்கோபோர ஷேகே லெதன மரஹரதரபலா. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. என் தேவன் பழிய பெறுகிற கிருபைகளினால் நிரப்புவீராக. உடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. குடும்ப காரியங்களில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் சுகப்படுத்துங்க, விடுதலை கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து திட்டமாய் வெளிப்படுத்துங்க. அதிகாலையிலே எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
எங்களுடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு. அதை அறிந்தவர்களாய் இந்த உலக பாவங்களுக்கு விலகியே பரிசுத்த வாழ்க்கை வாழ அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வழியிலே நடக்க எங்களுக்கு போதிப்பீராக. உடைய வார்த்தையின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அதற்கேற்ற கிருபைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.